அப்போது இதெல்லாம் பார்த்த எதிரிகள் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு ஏதோ இவங்க கொஞ்ச நாளைக்கு பேசிகிட்டு இருக்காங்க கொள்கை கொள்கைன்ட்டு, மறுபடியும் எப்படி இருந்தாலும் நம்ம கொள்கைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவங்க டோட்டலாக மாறிட்டாங்க. நேற்று வரைக்கும் பிலால் பக்கத்தில் அவர் நிற்கவே நிற்காத அபு உதைஃபா, சாலிம் அவருங்களாம் அடிமை, புரியுதா? அப்போ அவங்களெல்லாம் கொண்டாந்து அவங்க ஒரே தட்டில் சாப்பிடும்போது பார்த்துட்டு அவர் டென்ஷன் ஆயிடுவார், என்ன நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. இப்போ இவங்க என்ன பார்த்தாங்க, சரி கொஞ்ச நாள் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்து இப்போ என்னாச்சு, பல வருஷமாக தொழுகை நிற்கிறாங்க. அதுவும் அவர் ஜமாத்து, அவர் வந்து குரானுடைய நாலேஜ் அதிகமாக வச்சுருந்தவர், அவர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாக மாறிட்டாங்க. இனி இவங்க திருந்த மாட்டாங்க, அதாவது இவங்க பாஷையில் இனி வந்து இவங்க பிரேக் ஆகி வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, மோரலி அதாவது மனசளவில் இவங்களை வந்து திருப்ப முடியாது, தடுக்கவும் முடியாது, முடிவு பண்ணிட்டாங்க. தடுக்கவும் முடியாது, திருத்தவும் நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரவும் முடியாது. அதனால் அப்படியே விட்டுட்டாங்க, அவங்க போக்கிலே இருந்து விட்டுணும். அப்போ ரசூல்லாவை யாரும் அரபு தீபகற்பத்தில் டச் பண்ண முடியாது.